படத்துல நான் தம்பியா நடிச்சேன். ஆனா எனக்கு இப்பதான் தெரியுது இந்த தமிழ்நாட்டுல யாருமே ஒரு தம்பியா நடிக்கல, உண்மையிலே தம்பியா வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு தெரியுது. அந்த அளவுக்கு உங்க மேல ஒரு பாசம் அன்பு வச்சிருக்காங்க. அவர் எப்பவுமே சொல்லுவாரு, இங்க ரெண்டே கட்சிக்கு தான் போட்டி, ஒன்னு டிவிகே இன்னொன்னு டிஎம்கேன்னு சொல்லுவாரு. மக்கள் அவர் மேல வச்சிருக்க அன்பை பார்க்கும்போது ஃபியூச்சர்லாம் இந்த போட்டி இருக்குமான்னு தெரியல, வெறும் டிவிக்கே தான் இருக்குமோ அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் வருது. அடுத்த 5 வருஷத்துக்கு நீங்க என்ன பண்ணாலும் நாங்க உங்களை எதிர்த்து தான் நிற்போம் அப்படின்னு நினைக்கிற எல்லா கட்சிக்கும் நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். விஜயனோட நல்ல பழக்கத்தில் வந்து அவர் டைமை கீப் அப் பண்ணுவார், பஞ்சுவாலிட்டி. இப்போ ஷூட்டிங்கு காலைல 8:30 மணிக்கு ஷூட்டிங் வாங்கன்னு சொன்னால் அவரோட கார் ஷூட்டிங் செட்டுள்ள வரும்போதே யாரும் வாட்ச் பார்க்காம சொல்லுவாங்க டைம் இப்போ 8:30 ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அந்தளவுக்கு ஒரு பஞ்சுவாலிட்டி கூட சேர்ந்து ஒர்க் பண்ண எனக்குலாம் அது ரொம்ப நல்லா தெரியும். ஸோ அவர் மக்களுக்காக இந்த ஒரு பொழுதுபோக்குக்காக பண்ணுற ஒரு விஷயம், தான் ரசிகர்களை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு நினச்சி பண்ண அந்த வேலைக்கு அவர் அந்த அளவுக்கு ஒரு பொறுப்பாக இருக்கிறாருன்னா, இன்னைக்கு ஒரு ஸ்டேட்டே அவரோட பாதையில் போகணும். நம்மளை நம்பி நமக்கு ஓட்டு போட்டு நம்மளை இந்த இடத்த கொடுத்துருக்காங்கன்னு நினச்சிட்டு இருக்க அவரு கண்டிப்பாக இந்த பொறுப்பான வேலையை ரொம்ப அழகாக பண்ணுவார். ஸோ அதனால திரும்ப எல்லாரும் எதிர்த்து இருக்கணும்னு சொல்லிட்டு அது ஒரு வேலையாக பண்ணாதீங்கன்னு ரொம்ப கேட்டுக்கிறேன். மாற்றம் தேவைன்னு சொல்லி இந்த ஒரு மாற்றம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக மக்களுக்கு நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கிட்டீங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாற்றம் வந்திருக்கு. எலெக்ஷன் முன்னாடி எப்படி விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிங்களோ அதே மாதிரி இப்போவும் அதே சப்போர்ட்டில் தமிழக வெற்றி கழகத்தோட ஆட்சிக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அண்ணன் கேட்ட மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் டைம் கொடுங்க, எல்லாமே நல்ல விஷயங்களை பண்ணுவார். இப்போ பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. ஆல்ரெடி மக்களுக்கு தேவையான எல்லா நல்ல விஷயங்களும் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. இப்போ ரீசெண்டாக 717 டாஸ்மாகில் க்ளோஸ் பண்ணதும் சரி, உமன் சேஃப்டி சிங்கப்பெண் அதிரடி படைன்னு ஒரு டீமை லான்ச் பண்ணதும் சரி, அப்புறம் மேடம் ஜெயலலிதா மேடம் நம்மளுக்கு கொடுத்த 100 யூனிட் கரண்ட் இப்போ 200 யூனிட் கரண்ட்டாக இலவசமாக பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம அண்ணன் தளபதி என்ன பண்ணிட்டு தான் இருப்பார். இப்போ இங்கே வந்து ரீசெண்டாக நம்மளுக்கு கரண்ட்டில் இருக்கிற ஒரு ப்ராப்ளமே இந்த கரண்ட் ப்ராப்ளம் தான். அதுவும் மற்ற குட்டி சின்ன ப்ராப்ளம்னா கூட இன்னும் கூடிய சீக்கிரத்துலேயே நடந்துடும். அப்புறம் அண்ணன் சொன்ன மாதிரி அவர் கொடுத்த அந்த வாக்குறுதி வந்து கூடிய சீக்கிரத்தில் உங்கள் வீட்டுக்கு உங்களை தேடி எல்லாமே வந்து சேரும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. எல்லாரும் கான்ஃபிடண்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும். நம்ம அண்ணன், நம்ம தளபதி, நம்ம சிஎம், அவருக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஹாப்பி பர்த்டே விஜயண்ணா சொல்லிடலாமா? ஹாப்பி பர்த்டே விஜயண்ணா, லவ் யூண்ணா. ஆல்வேஸ் லவ் யூ. நான் வந்து உங்களுக்கு ஒரு படத்தில் நான் தம்பியாக நடித்தேன். ஆனால் எனக்கு இப்போ தான் தெரியுது இந்த தமிழ்நாட்டில் யாருமே ஒரு தம்பியாக நடிக்கலை, உண்மையிலே தம்பியாக வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு தெரியுது. அந்த அளவுக்கு உங்க மேலே ஒரு பாசம் அன்பு வச்சிருக்காங்க. அவர் எப்பவுமே சொல்லுவார், இங்கே ரெண்டே கட்சிக்கு தான் போட்டி, ஒன்று டிவிகே இன்னொன்று டிஎம்கேன்னு சொல்லுவார். மக்கள் அவர் மேலே வச்சிருக்க அன்பை பார்க்கும்போது ஃபியூச்சர்லாம் இந்த போட்டி இருக்குமான்னு தெரியல, வெறும் டிவிக்கே தான் இருக்குமோ அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் வருது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது. இந்த அன்பும் இந்த பாசமும் எப்பவுமே நம்ம தளபதிக்கு நீங்கள் கொடுத்துட்டு இருக்கணும் நான் ரொம்ப அன்போட பணியோட கேட்டுக்கிறேன். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.